இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, how to study effectively. Okay, usually what happens is we will just mug up things and reproduce it in the paper in the school and colleges. Okay, we do not remember anything for the life. But காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ், போட்டி தேர்வு அப்படிங்கும்போது லாங் டேர்ம் மெமரி ரொம்ப முக்கியம். இன்னைக்கு ஒரு விஷயத்த படிக்கிறீங்கன்னா அது உங்களுக்கு அக்குமுலேட்டட் நாலேஜா கன்வெர்ட் ஆகி ஒரு 1 இயர் கழிச்சு நீங்க ஒரு எக்ஸாம் எழுதும் போது, பல எக்ஸாம்ஸ் எழுதும் போது அது ஞாபகத்துக்கு வரணும். அப்படி வரணும் அப்படின்னா படிக்கிற விதத்தை நீங்க மாத்தணும். த வே யூ ஸ்டடி ஷுட் சேஞ்ச். சில டெக்னிக்ஸ் வந்து அப்ளை பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம படிக்கிறது அப்படின் போது என்ன அப்படின்னா, வெறும் புக்கு எடுத்து படிக்கிறது மட்டும் கிடையாது. அது மைண்ட்ல வந்து நல்லா வச்சுக்கோங்க. இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஓப்பனிங் த புக் அண்ட் ரீடிங். ஃபார் effective ரீடிங் அவர் பாடி அண்ட் மைண்ட் ஷுட் ஆல்சோ கோஆபரேட். ஓகே, நீங்க ஒரு நல்ல மூட்ல இல்ல, நீங்க வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கீங்க, ஆங்ஸைட்டியா இருக்கீங்க, இல்ல உங்களுக்கு உடம்பு சரியில்லை, தலைவலி, காய்ச்சல் இருக்கு, அப்போ உட்காந்து படிச்சீங்கன்னா எதுவுமே மண்டையில ஏற போறது இல்லை. ஓகே, ஸோ லாங் டேர்ம்ல எஃபெக்டிவா படிக்கணும் அப்படின்னா உங்களோட பாடியும் சோலையும் நீங்க காமா வச்சுக்கணும், ஹெல்தியா வச்சுக்கணும். ஓகே, இப்போ சில கேண்டிடேட்ஸ் நான் பார்த்திருக்கேன், ஸ்டூடெண்ட்ஸ் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடணும், டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ண உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நிறைய படிப்பாங்க, நிறைய நேரம் உட்காந்து படிப்பாங்க. பட் ஒரு மாசத்துல என்ன ஆயிடும் அப்படின்னா ஃபேட்டிக் வந்துடும். எக்ஸாமினேஷன் படிக்க முடியல, ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கு, ஒரு மாதிரி டல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி ஃபீல் வந்துடும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுடைய பாடியிலையும் அவங்களுடைய மைண்டையும் அவங்க டேக் கேர் பண்ணாதனாலதான். யூ குட் பி ப்ரொடக்டிவ் ஒன்லி வென் யூ ஆர் டேக்கிங் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த் as well as மைண்ட். ஸோ அதுக்கு வந்து ஒரு நிமோனிக் சொல்லணும். ஓகே, இஃப் யூ வாண்ட் டு கிளியர் எனி காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன், அது நீட்டா இருக்கலாம், ஜேஇஆ இருக்கலாம், இல்ல ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸா இருக்கலாம், இல்ல டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸா இருக்கலாம், எஸ்எஸ்சி, பேங்கிங், வாட் எவர் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், யூ மஸ்ட் ரிமெம்பர் that you will be able to do well only when you follow the policy of only when you are a desh bhakt. Now I will use this word desh bhakt. I will type it in the board. Okay, you have to be a desh bhakt. Okay, so what is this desh bhakt? We are already patriots only. நாங்க எல்லாருமே வந்து தேசியவாதிகள் அப்படின்னு சொல்லுவீங்க. ஓகே, எஸ். Okay, so bhakt means devotion. You have to be devoted to something. Okay, you have to be devoted to something. Just coordinate, no, somebody. Okay, desh bhakt. Okay, so for DESH, it is not nation. Actually, 4 principles that you have to follow in order to have a productive study. Okay, so that is what I have given as a DESH, desh. Okay, I'll be explaining one by one. For D, it is diet. Yeah, diet is very important. So what is this diet? Okay, many of my students கிளாஸுக்கு வரதுக்கு முன்னாடி சாப்பிடாம வருவாங்க. ஓகே, இல்லைன்னா ஹெவியா சாப்பிட்டு வருவாங்க. மத்தியான கிளாஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடி ஹெவியா சாப்பிட்டு வரல அப்படின்னா உங்களுக்கு மைண்ட் ஒர்க் ஆகாது. ஓகே, உங்க மைண்ட் எப்பொழுதுமே வந்து அடுத்து பிரேக் எப்போ வரும், என்ன சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி திங்கிங் தான் இருக்கும். அதனால கிளாஸ் வர்றதுக்கு முன்னாடி அப்ராப்ரியேட்டான ஃபுட் வந்து நீங்க எடுத்துட்டு வரணும். அதே மாதிரி படிக்கிறதுக்கு முன்னாடியும் எவ்ரிடே ஓகே யூ ஷுட் ஹாவ் சம் கைண்ட் ஆஃப் இன்டேக் ஃபர்ஸ்ட். ஓகே, காலையில எந்திரிச்சோடனே விடிய காலையில எந்திரிச்சு படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காராம எந்திரிச்சுட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு ஓகே a glass full of water and milk or something. Okay, you take some kind of intake and then start studying. Okay, don't study half stomach. அதே மாதிரி ஹெவி மீல்ஸும் இருந்துச்சுன்னா தூக்கம் வந்துடும், இல்லைன்னா இன்டைஜஷன் ப்ராப்ளம். ஸோ இட் வில் பி ஏ ப்ராப்ளம். ஸோ நான் டயட்னு சொல்லுன்னு இந்த பெரிய டயட்டிஷியன் சொல்ற மாதிரி இந்த பர்டிகுலர் ஃபுட்டு தான் சாப்பிடணும், இந்த பர்டிகுலர் ஃபுட்டு தான் சாப்பிடக்கூடாது அப்படின்னு இல்லை. உங்க பாடிக்கு உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டு appropriate levels you have to. The point is, before start studying, you have to ensure that your stomach is filled appropriately. After it is filled. Okay, அது வந்து ஞாபகம் வச்சுங்க. Okay, so that is the meaning of diet. Okay, it is not non-veg சாப்பிடக்கூடாது, இல்லை இந்த பர்டிகுலர் கைண்ட் ஆஃப் இது பண்ணுங்க, கார்ப்ஸ் குறைங்க, அந்த மாதிரிலாம் சொல்லலை. அது disease specific diet. இந்த diet related to study is ensure that your stomach is filled before you are starting your preparation. Okay, fine. Next, what is E? Okay, E is for
எக்ஸசைஸ். யூ மே திங்க் சார் இதெல்லாம் தெரிஞ்சதானே, பட் ஐ ஹவ் டு டெல் த டிஃபரன்ஸ் பிட்வீன் வாட் இஸ் த எக்ஸசைஸ் நார்மல் பர்சன் டஸ், நீங்க பண்ணக்கூடிய எக்ஸசைஸ். படிக்கிற பசங்க, ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் பண்ற பசங்க, அவங்க எக்ஸசைஸ் எப்படி பண்ணணும் அப்படின்றத பத்தி தான் நம்ம இப்போ பேச போறோம். ஓகே, ஸோ எக்ஸசைஸ்னா ஜஸ்ட் 20 minutes வாக். ஓகே, பிஃபோர் starting your studies in the morning or in the evening, anytime, no, but ensure at least 20 minutes you are having a brisk walk. நான் யூஸ் பண்ற வேர்ட்ஸ் கவனிங்க, brisk walk. ஓகே, brisk walk என்ன, ஃபாஸ்டா நடக்கணும், நல்ல கையை வீசிட்டு நடக்கணும். அப்படி நடக்கும்போது பாட்டு கேட்டுட்டு நடக்கிறது அந்த மாதிரி எல்லாம் இது பண்ணக்கூடாது. ஒரு சிலர்லாம் பாத்தீங்கன்னா ஹெட்ஃபோன்ஸ் போட்டுட்டு பாட்டு கேட்பாங்க, இல்லைன்னா ஃபோன் பேசிக்கிட்டே நடப்பாங்க, இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிக்கிட்டே நடப்பாங்க. அப்படி பண்ணக்கூடாது. வாக்கிங் பண்ற டைம்ல நம்ம மைண்ட் நிறைய கான்டெம்ப்ளேட் பண்ணணும், அது நிறைய விஷயங்களை யோசிக்கும். ஓகே, அதே மாதிரி நம்ம பாடியில இருக்க டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியில போகும், ஃப்ரெஷ் தாட்ஸ் வந்து உள்ள வரும். இன்னொன்னு, ஃபாஸ்டா நடக்கும்போது, பேசாம ஃபாஸ்டா நடக்கும்போது நம்ம பிரீதிங் எக்ஸசைஸும் சேர்ந்து நடக்கும். நம்ம வந்து ஃபாஸ்ட் நடக்கும்போது மூச்சு நல்ல இன்டெப்த் பண்ணுவோம். பிராணாயாமா ஆட்டோமேட்டிக்கா நடக்கும், நீங்க உட்கார்ந்து பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆட்டோமேட்டிக்கா ஆக்சிஜன் வந்து உங்க மைண்டுக்கு உள்ள போகும். ஒரு நாளைக்கு தேவையான ஆக்சிஜன் வந்து எத்தனை மணி நேரத்துல நம்ம இன்ஹேல் பண்ண முடியும்னா 20 minutesல டீப் பிரீத்திங். பிராணாயாமால அதுதான் பண்ணணும், டீப் பிரீத்திங் 20 minutes. இஃப் யூ ஆர் ஏபிள் டு இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் பெர் டே, ஓகே, யூ வில் பி ஏபிள் டு கெட் இனஃப் ஆக்சிஜன் பிரெயின். பிரெயின்ல எவ்வளவு ஆக்சிஜன் இருக்கோ அந்த அளவுக்கு ஃபாஸ்டா படிக்க முடியும், அந்த அளவுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ண முடியும், நியூரான்ஸ் வந்து ஃபாஸ்டா கனெக்ட் ஆகும். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங்கும் எஃபெக்டிவா இருக்கும். ஸோ யூ ஹேவ் டு வாக் 20 minutes. நோ டாக்கிங் இன் ஃபோன், நோ டாக்கிங் வித் பீப்புள் ஆர் கம்மிங் வித் யூ, அக்கம்பெனி பண்றவங்க பண்ணக்கூடாது. அதுக்கப்புறமேட்டு யூ ஷுட் நாட் பி யூனோ வாட், ஸ்லோவா நடக்கக்கூடாது, ஃபாஸ்டா நடக்கணும். ஓகே, ஸ்லோவா நடக்கிறதுக்கு பேரு ஸ்ட்ராலிங். ஓகே, வாக்கிங் கிடையாது. ஓகே, அப்படியே உல்லாசமா நடந்துட்டு வராது. அது வந்து உங்க ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட யூ கோ டு பீச் ஆர் சம் ரெக்ரேஷன், அப்போ பண்ற விஷயம் தான் ஸ்ட்ராலிங், மெதுவா அண்ணன் நட போடுறது. ஃபாஸ்டா நடந்தாதான் அந்த வாக்கிங்கோட பெனிஃபிட்டே வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ 20 minutes ஆஃப் வாக்கிங். நான் ஏன் இதை ஸ்ட்ரெஸ் பண்ணேன், இது படிக்கிறவங்களுக்கு, இந்த பாடி பில்டர்ஸ் அவங்கலாம் ஜிம் போகணும். ஓகே, அதுக்கப்புறம் நீங்க வந்து மற்ற டிசீஸ் இருக்கு, அதுக்காக நீங்க வாக்கிங் போறீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ், half an hour 45 minutes தான் போகும். படிக்கிறதுக்கு 20 minutes, ஏன்னா வாக்கிங் பிளஸ் பிரீத்திங் ரெண்டு வகையும் முடிஞ்சிருது. ஓகே, ஃபைன். இப்போ காலையில வாக்கிங் போனீங்கன்னா ஈவினிங் ஒரு 10 minutes ஆகுது, மறுபடியும் உட்காந்து பிரீதிங் எக்ஸசைஸ், கண்ணை மூடி இன்ஹேல் எக்ஸேல் பிரீதிங் எக்ஸசைஸ், பிராணாயாமா பண்ணும். சிம்பிள் தான், யோகாவோட பேசிக் ஐடியா இஸ் பிராணாயாமா. ஓகே, ஸோ க்ளோஸ் யுவர் ஐஸ், இன்ஹேல் 5 counts, இன்ஹேல் 5 counts, எக்ஸேல். சார் எனக்கு யோகா தெரியாது, எனக்கு பிராணாயாமா தெரியாது அப்படின்னா நிறைய யூடியூப்ஸ் இருக்கு, வீடியோஸ் இருக்கு, அதுல வந்து ஹவு டு டூ பிராணாயாமா அப்படின்னு ஃபார் 10 minutes 15 minutes பேசிக் இதை வந்து சொல்லி தராங்க. நான் சொன்னதையே ஒரு 20 minutes அவங்க டெமான்ஸ்ட்ரேஷனோட சொல்லி தருவாங்க. இப்போ நிறைய விஷயம் நம்ம பேச வேண்டியது இருக்கிறதுனால நான் ஷார்ட்டா இதை முடிச்சுக்கிறேன். இஃப் யூ வாண்ட் நோ, ஜஸ்ட் வாட்ச் வீடியோஸ் ஆன் பிராணாயாமா வித் டெமான்ஸ்ட்ரேஷன் தேல் ஷோ. ஸோ எந்த போஸ்டர்ல உட்காரணும், எப்படி உட்கார்ந்து பண்ணணும் அப்படின்லாம் இருக்கும். அது பண்ணீங்கன்னா மைண்ட் வில் பி கிளியர் ஆஃப் ஆல் த டாக்ஸின்ஸ், ஆங்ஸைட்டி அண்ட் ஸ்ட்ரெஸ். ஸோ யூ கேன் பி ப்ரொடக்டிவ். ஓகே, ஸோ சிம்பிள் எக்ஸசைஸ்னா என்ன பண்ணணும், 20 minutes brisk walk, அவ்வளவுதான். ஓகே, பிளஸ் without any phone calls, any talking with friends or hearing music, no music, remember that. Okay, fine. Now இப்போ வந்து yes, what is yes இந்த தேஷ் பக்தில what yes stands for? Yes stands for sleep. Okay, which is very very important. ஓகே, எல்லா ஸ்கூல்ஸ்லயும் காலேஜஸ்லயும் படி படி படி, எந்த இன்ஸ்டியூட் போனாலும் படி படி படின்றாங்க. ஆனா படிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும், தூங்கணும். நல்லா தூங்கி எந்திரிச்சாதான் மைண்டு ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். ஓகே, அதுக்குன்னு கிளாஸ்ல தூங்கிடாதீங்க. ஓகே, சார் தான் சொன்னாரு ஸ்லீப் பண்ணி. ஓகே, டோன்ட் ஸ்லீப் இன் த கிளாஸ், பட் ஸ்லீப் அப்ராப்ரியேட்லி. ஏன்னா இப்போ ஸ்லீப்னும் போது இதுல இந்த சைக்காலஜிக்கலா என்ன நடக்குதுன்னு நான் சொல்லிடுறேன். போட்டித் தேர்வுகள், காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் பொறுத்தளவுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா லாங் டேர்ம் மெமரி வேணும். அப்போ நம்ம பாக்குற விஷயங்கள் வந்து நம்ம சப்கான்சியஸ்க்கு போகணும். ஓகே, சப்கான்சியஸ் போனாதான் ஒரு ஷார்ட் டேர்ம் மெமரி லாங் டேர்ம் மெமரியா இருக்கும். ஓகே, நம்ம ஒரு நாள்ல பாக்குறது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கிறது இல்லை, ஏன்னா அப்போதைக்கு மட்டும் ஞாபகம் இருக்கும், தேவையானது மட்டும் மைண்ட் ஞாபகம் வச்சு மீதி எல்லாத்தையும் மறந்துடும். ஒரு படிக்கிற விஷயம் நமக்கு லாங் டேர்ம்ல இருக்கணும்னா நம்ம கான்சியஸ் மைண்ட்ல இருந்து சப்கான்சியஸ் மைண்டுக்கு அப்படியே இன்ஃபர்மேஷன் போகணும். ஸோ இது எப்போ நடக்கும் அப்படிங்கும் போது நீங்க தூங்குற டைம்ல தான் நடக்கும்.
என்டையர் டே நீங்க பாக்குற விஷயத்துல உங்களுக்கு பிடிச்சமான விஷயம், உங்களை கஷ்டப்படுத்தின விஷயம் எல்லாமே உங்க மைண்டுக்கு போகும். அப்படி போற அந்த விஷயங்கள், உங்க மைண்டுக்கு போற விஷயங்கள்ல இருந்து தூங்குற டைம்ல மெமரி கன்சாலிடேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷார்ட் டேர்ம் மெமரி லாங் டேர்ம் மெமரியா கன்வெர்ட் ஆகும். நல்லா படிச்சுட்டு ஒரு நாள் தூங்காம போனீங்கன்னா அன்னைக்கு எல்லாமே மறந்துடும். பெஸ்ட் எக்ஸாம்பிள், காலேஜ் டைம்ல நைட்டு ஃபுல்லா உட்காந்து படிப்பீங்க, தூங்க மாட்டீங்க, அப்படியே போய் என்ன பண்ணுவீங்க, எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து ரெக்ரேஷனோ இல்லை வேற ஏதோ ஒர்க்ல இருக்கு. படிச்சதுக்கு அப்புறமேட்டு யூ நாட் ஹவ் ஸ்லெப்ட். ஸோ அந்த ஷார்ட் டேர்ம் மெமரியாவே இருக்கும். அன்னைக்கு மட்டும் ஞாபகம் இருக்கும், போய் எழுதிட்டு வந்துருவீங்க, மைண்டுக்குள்ள போகாது. அப்போ உங்களோட ஷார்ட் மெமரி லாங் டேர்ம் மெமரியா மாத்தணும் அப்படின்னா படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நல்லா தூங்கணும். ஓகே, ஸோ நல்லா தூங்கணும்னா எவ்வளவு ஹவர்ஸ் தூங்கணும் அப்படின்னு நீங்க கேட்பீங்க. ஸோ யூஸ்வலா எல்லாருமே சஜஸ்ட் பண்றது என்ன, ஒரு 6 hours தூங்கினா போதும் ஒரு ஹியூமன் பீயிங். ஓகே, பெரிய பெரிய லீடர்ஸ் எல்லாம் 4 hours தான் தூங்குனாங்க, 5 hours தான் தூங்குனாங்க, 6 hours தான் தூங்குனாங்கன்னு உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. படிக்கிற பசங்க, நீங்க ஒர்க் பண்றவங்களுக்கு ஓகே ஒர்க் பண்றவங்களோ இல்ல அவங்களுக்கு 6 hours போதும். ஓகே, தே டு நாட் புட் சோ மச் ஆஃப் ப்ரெஷர் ஆன் மைண்டுக்கு, அவங்களோட பிரெயினுக்கு அதிகமான ஒர்க் கொடுக்க மாட்டாங்க. நான் வந்து எப்படி அறுப்பேன்னா, ஒரு அந்த மரம் இருக்கிற மிஷின் வச்சு அறுப்பேன். இப்போ எனக்கு 6 hours டைம் இருந்துச்சுன்னா 4 hours அந்த மரக்கத்தி இருக்கு இல்லையா, அந்த மெஷின் மர வெட்டுற மிஷினை ஷார்பன் பண்ணுவேன். 2 hours நான் அந்த மரத்தை வெட்டிடுவேன். 6 hours நான் உட்காந்து வெட்டிட்டு இருக்க மாட்டேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வாட் ஐ வில் ஷார்பன். ஸோ இப்போ நான் சொல்றதெல்லாம் என்னன்னா, ஹவு டு ஷார்பன் யுவர் பிரெயின். ஓகே, ஸோ தட் இட் கேன் ரிசீவ் மோர் இன்ஃபர்மேஷன், ப்ராசஸ் மோர் இன்ஃபர்மேஷன் அண்ட் மேக் யூ ப்ரொடக்டிவ் இன் யுவர் ஸ்டடீஸ். ஓகே, ஸோ ஸ்லீப் வந்து 8 hours நீங்க தூங்கும் போது உங்க மைண்ட் வந்து ப்ரொடக்டிவ் ஆகும். நீங்க படிக்கிற விஷயங்களை வந்து நல்ல உள்ள லாங் டேர்ம் மெமரிக்கு போகும். தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் மைண்ட் வில் பி ஃப்ரெஷ் டு டேக் மோர் இன்ஃபர்மேஷன். ஓகே, இதுக்குதான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு நினைக்கிறேன். லெனார்டோ டா வின்சி, இன்ஜினியர்ஸோட பயனியர். ஓகே, இப்ப இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் மாடல்ஸ் எல்லாத்தையுமே புரோட்டோ மாடல் கிரியேட் பண்ண ஒரு ஆள். ரொம்ப உலகத்திலே புத்திசாலியான ஒரு மனுஷன், மல்டி டாஸ்கிங் பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. பெயிண்டிங் முதற்கொண்டு ஆர்ட், ஸ்கல்ப்டிங், இன்ஜினியரிங், பிலாசபி, நிறைய விஷயத்துல வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. ஓகே, லெனார்டோ டா வின்சி கேள்விப்பட்டிருப்பீங்க, ரைட்? ஸோ அவர் எப்படி ஒர்க் பண்ணுவார், வாட் இஸ் இஸ் ஒர்க் ஸ்டைல், அவரோட எஃபிஷியன்சிக்கு காரணம் என்ன அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது 4 hours ஒர்க் பண்ணுவாரு, அடுத்த 4 hours தூங்குவார், அடுத்த 4 hours ஒர்க் பண்ணுவாரு, அடுத்த 4 hours, லைக் தட் ஹில் ஸ்பிளிட் ஸ்லீப் அண்ட் ஒர்க். ஓகே, அந்த 4 hours அவர் ஒர்க் பண்ணும்போது மைண்ட் டயர்ட் ஆயிடும். ஓகே, அப்புறம் தூங்குவாரு. அந்த 4 hours வந்து சில ப்ராப்ளம்ஸ்க்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியாது, ஆனா தூங்கும் போது அந்த சொல்யூஷன் தானா வரும், முழிக்கும் போது தானா சொல்யூஷன் வரும். நம்மளுடைய லைஃப்லயுமே மெனி ஆஃப் த ப்ராப்ளம்ஸ், இஃப் யூ ஹேவ் ப்ராப்ளம், கமல்ஹாசன், ஃபேமஸ் கமல்ஹாசன் தமிழ் ஆக்டர், அவர்கிட்ட இருந்து எனக்கு உங்களுக்கு ரொம்ப பயங்கரமான ஒரு பிரச்சனை, ஒரு ப்ரெஷர் வருது அப்படின்னா அந்த டைம்ல வந்து என்ன சொல்யூஷன், எப்படி சொல்யூஷன் கொண்டு வருவீங்க? இன்னொரு ரொம்ப கோவமா இருக்கீங்க, வாட் வில் பி தி சொல்யூஷன்? ஹி சே தட் நான் போய் தூங்கிடுவேன் அப்படின்னு. பிகாஸ் தூங்கும் போது எல்லா விஷயங்களும் வந்து மெதுவா ப்ராசஸ் பண்ணி யூ வில் கெட் அ சொல்யூஷன். ஓகே, ஸோ ஈவன் கான்செப்ட்ஸ் எல்லாம் படிக்கும் போது ஒரு சில டைம் புரியல அப்படின்னா உங்களுடைய தூக்கம் கரெக்டா இருந்துச்சுன்னா யுவர் மைண்ட் வில் ஒர்க் த்ரூ அண்ட் பிரிங் அவுட் த அண்டர்ஸ்டாண்டிங். நியூரான்ஸ் வந்து அதோட கனெக்ட் எல்லாம் பண்றது நைட்ல தான். ஓகே, நம்ம கான்சியஸா டேல ஆக்டிவ் இருக்கும்போது பிரெயின் ஃபுல்லா நம்ம என்ன செய்யணும்ன்றதுல கான்சென்ட்ரேட் பண்ணும். தூங்கும் போது பிரெயின் பொறுமையா உட்காந்து இருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாம் கனெக்ட் பண்ணும், நியூரான்ஸை கனெக்ட் பண்ணும். ஓகே, ஸோ ஸ்லீப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இன்னும் படிக்கிற உங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன், போட்டி தேர்வாளர்களுக்கு நிறைய பேருக்கு ஸ்ட்ரெஸ் வர்றது, ஆங்ஸைட்டி வர்றது, உங்களால கோப்பப் பண்ண முடியல அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா, அதுக்கு பேசிக்கான காரணம் கரெக்டான தூங்குறது இல்லை. இந்த கரெக்டா தூங்குறது இல்லைன்னு போது தூங்குறதுக்கான டைம் வந்து சேம் டைம் யூ ஹேவ் டு ஸ்லீப், யூ ஹேவ் டு செட் யுவர் பாடி கிளாக். ஓகே, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஈவன் ஃபார் ஃபுட் ஆல்சோ, கரெக்ட் டைம் பசிக்கணும், கரெக்டா சாப்பிடணும், கரெக்டா தூங்கணும் அப்படின்னா யூ ஷுட் செட் யுவர் பாடி கிளாக். ஓகே, ஸோ வாட் இஸ் திஸ் பாடி கிளாக்? ஓகே, யூ ட்ரெயின் யுவர் பாடி டு ஈட் அட் அ பர்டிகுலர் டைம், ஸ்லீப் அட் அ பர்டிகுலர் டைம். கரெக்டான ஒரே நேரத்தில் சாப்பிட்றதுக்கும் ஒரே நேரத்தில் தூங்குறதுக்கும் உங்க பாடியை ட்ரெயின் பண்ணணும். நிறைய ஐஏஎஸ் ஐபிஎஸ் ப்ரிப்பேர் பண்றவங்க, பேங்கிங் ப்ரிப்பேர் பண்றவங்க, எஸ்எஸ்சி, டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்றவங்க என்ன சொல்ல, தூக்கமே வர மாட்டேங்குது சார், நிறைய நிறைய படிச்சா அப்படியே பெட்ல வந்து உருண்டு புறண்டு இருக்கும், நிறைய விஷயங்கள் அப்படியே படிச்ச விஷயம்லாம் வந்து மைண்ட்ல வந்துட்டே இருக்கு, எங்களால அதை வந்து இது பண்ண முடியல, தூக்கத்தை வந்து வர்றதில்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ரீசன் என்ன அப்படின்னா, ப்ராப்ளம் தட் யூ கைஸ் ஃபேஸ் இஸ், நீங்க கரெக்ட் டைமுக்கு ஒரே டைமுக்கு ஒரே இடத்துல தூங்க மாட்டீங்க. ஓகே, உங்க பாடி ட்ரெயின் பண்ணி 8:30 மணிக்கு படிச்சு முடிச்சா ஒரு ½ hour வந்து நம்ம டின்னர் சாப்பிட்டோமா, அதுக்கப்புறம் 9 to 9:30 எதுவுமே பண்ணாம அப்படியே அமைதியா இருக்கணும். ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஜோன்ல போய் லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு
அப்படியே படுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நாள் தூக்கம் வராது, ரெண்டாவது நாள் தூக்கம் வராது, மூணாவது நாள் கரெக்டா 10 மணி ஆனா ஆட்டோமேட்டிக்கா எங்க இருந்தாலும் நீங்க தூங்கிடுவீங்க. ஓகே, அதனாலதான் வந்து சொல்லுவாங்க யூ ஹேவ் டு பி a stickler to time. மிலிட்டரிலையும் சரி, மத்த ஹையர் ஆர்கனைசேஷன்ஸ்லயும் தே ட்ரைன் டு ஃபாலோ. ஈவன் ஐஏஎஸ் ஐபிஎஸ் நீங்க ட்ரெயின் ஆகி போய் செலக்ட் ஆகி போறீங்க, டிஎன்பிசி ஆர் போஸ்டல் டிபார்ட்மெண்ட், பேங்கிங், டெலிகாம் டிபார்ட்மெண்ட், எங்க போனாலுமே ஆபீசர்ஸை ட்ரெயின் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் என்ன ட்ரெயின் பண்ணுவாங்கன்னா இந்த பாடி கிளாக்கை செட் பண்ணுவாங்க. காலையில எந்திரிக்கிறது ரெகுலர், தூங்குற டைம் ரெகுலர், பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர் சாப்பிட்றது ரெகுலர். அந்த ட்ரைனிங் முடிச்சு வரும்போது பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க அதே டைம் தூங்கிடுவீங்க, அதே டைம் ஃபுட் எடுக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் ஆயிடும். ஓகே, ஸோ இது இருந்தாதான் என்ன பண்ண முடியும், படிக்கிறோம். இன்னொன்னு, படிக்கும் போதும் ஸ்டடி அட் த சேம் டைம் எவ்ரிடே. உங்க மைண்டுக்கு அதை பழக்கணும். இப்போ காலையில எந்திரிச்சு நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு வாரம் தொடர்ந்து நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா மைண்ட் வில் பி ரெடி ஃபார் ரிசீவிங் லாட் ஆஃப் நியூ இன்ஃபர்மேஷன் மார்னிங். ஓகே, ஈவினிங்ல கான்செப்சுவல் சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா அப்போ கான்செப்சுவல் சப்ஜெக்ட்ஸை ஒரு வாரம் கண்டினியூஸா ஜியாகிரபி படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஒரு 1 வீக் கண்டினியூஸா படிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க பாடி கான்செப்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு, உங்க பிரெயின் கான்செப்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ஃபைன் டியூன் ஆயிடும். ஓகே, இந்த டைம்ல மை மாஸ்டர் இஸ் கோயிங் டு ரீட் அ கான்செப்ட், மை மாஸ்டர் இஸ் கோயிங் டு ரீட் நியூ இன்ஃபர்மேஷன், மோர் இன்ஃபர்மேஷன் அப்படின்றது மைண்டுக்கு தெரியும், பிரெயினுக்கு தெரியும். உடனே அதை என்ன பண்ணும், அதுக்கு அதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோம். மற்ற எல்லா வேலையும் செகண்ட் ப்ரையாரிட்டின்னு சொல்லிட்டு அது ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோம். ஓகே, ஸோ நீங்க வந்து அதை செட் பண்ணணும், அந்த பாடி கிளாக் செட் பண்ணணும். சிம்பிள். நீங்க பார்த்துருப்பீங்க இன்னைக்கு வந்து சண்டே. ஸோ வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா நல்லா தூங்கிடுறீங்க, ஒரு 9-10 மணி வரைக்கும் தூங்கிடுறீங்க. மண்டே காலையில எந்திரிக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும், ரொம்ப ட்ரௌசியா இருக்கும். ஏன் அப்படின்னா எஸ்டர்டே யூ ஹவ் டோல்ட் த பாடி, டோல்ட் யுவர் மைண்ட், பிரெயினுக்கு என்ன சொல்லியிருக்கீங்க, 10 மணி வரைக்கும் தூங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதனால பிரெயின் அப்படி பண்ணுது. இதே ஒரு 3 நாள் நீங்க நல்ல காலையில எந்திரிச்சிட்டு ஓகே ஒரு 6 o'clockலாம் எந்திரிச்சிடுறீங்க. ஓகே, த நெக்ஸ்ட் டே லீவ், ஏதோ ஒரு லீவ் விட்டுறாங்க, அதனால தூங்க பாக்குறீங்க. ஆனா 6 மணிக்கு உங்களுக்கு முடிப்பு வந்துடும். நீங்களே வெரி இம்பார்ட்டன்ட். தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹாப்பினஸ். ஓகே, இஃப் யூ ஆர் நாட் ஹாப்பி, ஹெச் இஸ் ஃபார் ஹாப்பி. ஓகே, யூ ஷுட் பி ஹாப்பி. ஓகே, இஃப் யூ ஆர் நாட் ஹாப்பி, you will not be able to read well. Okay, so when the days when you are happy and அன்னைக்கு படிக்கும் போது ரொம்ப எஃபெக்டிவா ப்ரொடக்டிவா இருப்பீங்க. என்னைக்கெல்லாம் வந்து நீங்க சந்தோஷமா இல்லையோ எவ்வளவு படிச்சாலும் அது மண்டையில ஏறாது. ஓகே, சார் வாட் இஸ் திஸ் ஹாப்பினஸ்? ஓகே, ஹாப்பினஸ்னா என்ன அப்படின்னு, யூ ஷுட் பி மோட்டிவேட்டட். ஒரு 3 மாசம் படிச்சா பேங்கிங் கிளியர் பண்ணிடுவேன், ஒரு 5 மாசம் படிச்சா டிஎன்பிசி கிளியர் பண்ணிடுவேன், எஸ்எஸ்சி கிளியர் பண்ணிடுவேன். ஓகே, ஹாப்பினஸ்க்கு மிகவும் தேவையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா செல்ஃப் மோட்டிவேஷன். இந்த செல்ஃப் மோட்டிவேஷன் இதுல மோட்டிவேஷன்னா யாராவது ஒருத்தர் வந்து இப்போ ஒரு குழந்தைகிட்ட போயிட்டு அதை வந்து மோட்டிவேட் பண்ண ஒரு ஆக்ஷன் பண்ணோம்னா என்ன சொல்லுவாங்க, உனக்கு சாக்லேட் தரேன், ஐஸ்கிரீம் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கரெக்டா? ஓகே, நீங்க யூ ஆர் grown up, nobody is going to come and tell you I will give this, I will give that. You will have to choose your targets. உங்களுடைய கோல்ஸை நீங்க தான் செட் பண்ணணும். எனக்கு அரசாங்க வேலை வேணும், நான் இந்த பொசிஷன்ல இருக்கணும், நான் ஒரு பிரைவேட் கம்பெனில ஒர்க் ஜாயின் பண்ணும், ஐடில ஜாயின் பண்ணும். லைக் தட் யூ ஹேவ் டு செட் யுவர் கோல்ஸ். ஓகே, செல்ஃப் மோட்டிவேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்களே உங்களாவே நீங்க மோட்டிவேட் பண்ணிக்கணும், யாரும் வரமாட்டாங்க. ஓகே, சரி, நீங்க தான் கோல் செட் பண்ணணும். நீங்களே வந்து நான் படிச்சா எனக்கு இது கிடைக்கும் அப்படின்றத செல்ஃப் மோட்டிவேட் பண்ணும். அதுக்கு சைக்காலஜில 2 விஷயம் சொல்றாங்க. ஓகே, ஒன் இஸ் auto suggestion and social suggestion. Okay, 2 things they are saying in psychology, that competitive examination எடுக்கிறவங்க போட்டி தேர்வாளர்களுக்கு இருக்க வேண்டிய 2 விஷயம் அப்படின்னு என்னன்னா auto suggestion. Okay, and another thing is social suggestion. Okay, so what do you mean by this auto suggestion? ஆட்டோனா செல்ஃப், சஜஷன்னா சொல்லிக்கிறது. ஓகே, நமக்கு நாமே மோட்டிவேட் பண்ணிக்கிறது. ஓகே ஓகே, இங்க எத்தனை பேர் வந்து ரிலீஜியஸ் பீப்புள் இருக்கீங்க? ரிலீஜியஸ் பீப்புள்? ஓகே, ஒன் ஐ நோ தட் யூ ஆர் a religious person. Fine, good. ரிலீஜியஸ்னா கடவுள் மேல நம்பிக்கை இருக்கு, கோயிலுக்கு போறேன். ஓகே, ரொம்ப ரெகுலரா போகணும், ரொம்ப மட்டும்லாம் இல்லை, கோயிலுக்கு போறேன், கடவுள் மேல நம்பிக்கை இருக்குன்றாங்க. ஓகே, பட் you believe in myself, you believe in God, at least like you, no. Okay, so we have many atheists in this class. Okay, fine. See, psychologists are saying after making a study, socio-psychologists are successful than atheists. நிறைய atheists நம்ம வரைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. Sir, I'm believing in myself, you are saying that only when you believe in God.
Why they are more successful? Because they regularly pray. When they pray, actually they are communicating to themselves as well as God. Okay, நம்ம the spiritual aspect விட்டுருவோம், அதுக்கு I'm not a priest, okay, to talk about spirituality here. Okay, so where you're praying God, that is your personal. But when you pray to God, believe in somebody and you pray to God, what actually happens is you are communicating to yourself. உங்கள்ட்ட நீங்களே பேசிக்கிறீங்க. ஓகே, நான் வந்து டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி நீங்க வேண்டுறீங்க அப்படின்னா உங்க மைண்டுக்கும் பாடிக்கு என்ன சொல்றீங்க, டாக்டர் நான் ஆகணும்னு சொல்லி. அப்போ உங்க மைண்ட் அதுக்கு ரெடி ஆகும், பிரெயின் ரெடி ஆகும், உங்க பாடியும் அதுக்கு ஒத்துழைக்கும், காய்ச்சல் வராது, எக்ஸாம் வரும்போது காய்ச்சல் வராது. ஓகே, நம்ம டெஸ்ட்னாலே தூங்கிடுவேன் சார், வடிவேல் சொல்ற மாதிரி. சில பேருக்கு அந்த மாதிரி வருது அப்படின்னா என்னன்னா, தே ஆர் நாட் மோட்டிவேட்டிங் தெம்செல்ஸ். செல்ஃப் மோட்டிவேட்டட் பர்சனுக்கு பாடியும் மைண்டும் ஒத்துழைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க ஸ்கூல்ல டூர் போறீங்கன்னு வச்சுங்க. ஓகே, டெஸ்ட்னா காய்ச்சல் வரும், டூர்னா வந்த காய்ச்சல் ஓடி போயிடும். கரெக்டா? ரொம்ப ஆக்டிவா இருப்பீங்க, சீக்கிரம் எந்திரிச்சிருவீங்க, ஒரு 3 நாள் பரபரன்னு எல்லாமே பண்ணுவீங்க. பிகாஸ் யூ ஆர் மோட்டிவேட்டட், செல்ஃப் மோட்டிவேட்டட், ரைட்? ஸோ ரிமெம்பர் தட் உங்களை நீங்களே பண்ணிக்கணும். ஆட்டோ சஜஷன் போது நீங்க உங்களுக்கு செல்ஃப் டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. மோட்டிவேட்டர்ஸ் எல்லாம் இருக்கீங்க, செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கிளாஸஸ் எல்லாம் போனீங்கன்னா செல்ஃப் டாக் பண்ணுங்க, செல்ஃப் டாக் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அதுதான் இந்த ஆட்டோ சஜஷன். நீங்க உங்களுக்கே நீங்க இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கணும் உங்களுக்கு என்ன வேணும். இந்த வாக்கிங் பண்ணும்போது நான் சொன்னேன் இல்லையா, அந்த 20 மினிட்ஸ் வாக்கிங் பண்ணும்போது உங்க கவனங்களை செதற விடாம இருக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, யூ கேன் டெல் தட் ஐ வாண்ட் டு பிகம் அ டாக்டர், ஐ வாண்ட் டு கிளியர் நீட், ஐ வாண்ட் டு பிகம் ஐஏஎஸ், ஐ வாண்ட்ன்றா ஐ வில்லுன்னு சொல்றது இன்னும் பெட்டரா இருக்கும். ஐ வில் பிகம் ஐஏஎஸ், ஐ வில் பிகம் அ டிஎன்பிசி. நான் வாண்ட்னா டிசைன் தீர்வேன் அப்படின்றது உங்க பாடிக்கு அதை சொல்லுங்க. ரிலீஜியஸ் பீப்புள் வந்து ப்ரே பண்ணும்போது அதை சேர்த்து சொல்லிடுவாங்க. ஏத்திஸ்ட் ஆர் தோஸ் ஹூ பிலீவ் இன் தெம்செல்ஸ் டூ இட் அஸ் அ செப்பரேட் எக்ஸசைஸ். Okay, do it as a separate exercise that you keep telling that, okay, I will become so and so. Okay, so Gayatri wants to become an IAS, right? Okay, you say I will become IAS. Government job, nani பேசிட்டு இருக்கும்போது சாருகேஷ் and முகேஷ், you were talking about you get a government job. I will be a government servant. உங்களுக்கு என்ன, உங்க பேர் சொல்லவே இல்லை. ஸ்ரீதர், உங்களோட எய்ம் என்ன, ஆம்பிஷன்? போலீஸ், குட் குட், ஹாப்பி. ஓகே, ஸோ கிரிதரன் வாண்ட்ஸ் டு பி போலீஸ். அப்ப எஸ்ஐ எக்ஸாம் வரும், கால் ஃபார் இப்போ வரப்போகுது. ஓகே, ஸோ எஸ்ஐ நான் வந்து ஐ வில் பி என் எஸ்ஐ, ஐ வில் பி ஏ போலீஸ் அப்படின்னு. அப்புறம் கிரியேட்டிவ் விஜுவலைசேஷன் சொல்லுவாங்க, மோட்டிவேட் பண்ணுங்க. உங்களை அந்த பொசிஷன்ல வச்சு பாருங்க. ஓகே, போலீஸ் ட்ரெஸ்ல நான் எப்படி இருப்பேன்? ஓகே, எலெக்ஷன் நடக்குதா, நான் ஐஏஎஸ்னா நான் எலெக்ஷன் கமிஷனரா இருந்து என்ன பண்ணுவேன்? ஓகே, ஸோ இன்னைக்கு ஒரு நியூஸ் வந்திருக்கு அப்படின்னா, மணிப்பூர்ல எலெக்ஷன் ப்ராப்ளம், எலெக்ஷன் கமிஷன் வந்து எலெக்ஷனை கேன்சல் பண்ணிட்டாங்க. அப்புறம் எலெக்ஷன் சிம்பிள் அலாட் பண்றதுல எலெக்ஷன் கமிஷன் வந்து இது பண்ணாங்க. அப்போ அந்த இடத்துல நான் எப்படி டெசிஷன் எடுப்பேன்? ஓகே, ஒரு டாக்டர் அப்படின்னா ஒரு புது டிசீஸ் வந்துச்சு, கொரோனா வந்துருச்சு, எபிடமிக்ஸ் வந்துருச்சு. இப்போ எபிடமிக்ஸ்ல என்னென்னலாம் பண்ணணும், வாட் வில் பி த ஆக்ஷன், என்ன எப்படி டயக்னைஸ் பண்ண போறேன், எப்படி வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறேன் அப்படின்ற மாதிரி உங்களை விஷுவலைஸ் பண்ணும்போது, விஷுவலைஸ் பண்ணிட்டே படிச்சீங்கன்னா இன்னும் ஃபாஸ்டா படிப்பீங்க, இன்னும் சிரமப்பட படிப்பீங்க, உங்களோட அவுட்புட்டும் நல்லா இருக்கும். ஸோ யூ ஹாவ் டு ஹேவ் தட் கிரியேட்டிவ் விஷுவலைசேஷன். ஓகே, ஓகே, இது எண்ணி பார்க்கணும், அதை நினைச்சு பார்க்கணும், நான் அந்த பொசிஷன்ல இருக்கும்போது எப்படி இருப்பேன் அப்படி. அது வந்து உங்களை செல்ஃப் மோட்டிவேட் பண்ணணும். ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இட்ஸ் a childhood dream, I want to make my daughter an IAS. I will do anything for that. Okay, and he keeps motivating, she will do, right? So that is called as social suggestion. ஓகே, அதே மாதிரி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்ல நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் டிமோட்டிவேட்டடா இருந்தாங்க, உங்களால முடியும், அவங்கள பாசிட்டிவா வச்சுக்கணும். இந்த ஐஏஎஸ் எக்ஸாம்லாம் கஷ்டம்டா, கவர்மெண்ட்ல எக்ஸாம்லாம் ஊழல் அதிகம், கரப்ஷன், காசு கொடுத்தாதான் உள்ள போக முடியும். நமக்குலாம் நம்மள மாதிரி ஆளுங்களாம் உள்ள போக முடியுமா? இல்ல கட்சியில இருக்கணும். ஓகே, கட்சியில இருந்தாதான் நமக்கு வந்து போலீஸ் வேலை கிடைக்கும். ஓகே, ஒரு 4 லட்சம் 5 லட்சமாவது நம்ம சேர்த்து வச்சாதான் கொடுக்க முடியும். இதெல்லாம் நெகட்டிவ் டாக்ஸ். நான் அது இல்லைன்னு சொல்லல, கரப்ஷன் இல்லைன்னு சொல்லல. 80% ஆஃப் த சீட்ஸ் ஆர் பர்ஃபெக்ட். நீங்க நம்பி ஒரு எக்ஸாம் இருக்குன்னா தைரியமா போட்டித் தேர்வுல எழுதலாம். ஓகே, ஆனஸ்டான பீப்புள், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் உள்ள போயிருக்காங்க, நானே குரூப் 2 கிளியர் பண்ணியிருக்கேன், ஐபிபிஎஸ் கிளியர் பண்ணியிருக்கேன், எஸ்எஸ்சில கிளியர் பண்ணி இன்ஸ்பெக்டர் ஆஃப் உள்ள நிறைய பேர் இருக்காங்க. நான் என் கிளாஸ் ரூம்ல வந்து உங்களுக்கு கூட்டிட்டு வர போறேன். ஓகே, அவங்க வந்து உங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுக்க போறாங்க. என்னன்னு சொல்ல போறாங்க, நாங்களும் ஹம்பிள் பேக்ரவுண்ட், நார்மல் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தோம், பட் வி ஆர் ஏபிள் டு கிளியர் திஸ் எக்ஸாமினேஷன். ஓகே, ஸோ உங்களை சுத்தி நெகட்டிவ் தாட்ஸை நீங்க கட் டவுன் பண்ணணும், வெரி இம்பார்ட்டன்ட். உங்களால முடியாதுன்னு சொல்றவங்க கிட்ட பேசாதீங்க, நீ தோத்துட்டேன்னு சொல்றவங்க பேசாதீங்க. ஓகே, நீ என்ன பெருசா அச்சீவ் பண்ணிட்டு போற அப்படின்னு சொல்றவங்க பேசாதீங்க. கட் தேர் ரிலேஷன்ஷிப். ஓகே,
இங்க இருக்கிறது எல்லாமே அலைன்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ் தான். போட்டி தேர்வுல நீங்க வந்துட்டீங்கன்னா லைஃப்ல சக்சஸ் வேணும் அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய சக்சஸ்க்கு ஹெல்ப் பண்றவங்களே தேர்ந்தெடுங்க. அவங்க தான் வந்து உங்களை மோட்டிவேட் பண்ணுவாங்க. உங்களை பத்தி உங்களோட ட்ரீம் அவங்க வந்து ஷேர் பண்ணுவாங்க. தேர் ஷுட் பி a social suggestion. People with you should believe in your dreams. ஸோ நான் சிம்பிள் டெக்னிக் ஒன்று சொல்லித்தரேன். ஓகே, இந்த சோஷியல் சஜஷன்ல கெத்தார்சிஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி சைக்காலஜிஸ்ட் சொல்றாங்க. கெத்தார்சிஸ் ப்ராசஸ். ஓகே, ஸோ whenever you are demotivated, ஓகே, படிக்க முடியல சார், புக் எடுத்தாலே எனக்கு படிக்க முடியல சார், எக்ஸாம் எழுதினாலே எனக்கு ஒரு படபடப்பா வருது, எனக்கு வந்து எக்ஸாம் ஹாலில் வந்து தலை சுத்துது, அந்த மாதிரிலாம் நடக்குது. யூ ஹேவ் யுவர் ஓன் ப்ராப்ளம்ஸ். ஓகே, அதே மாதிரி நான் படிக்க உட்காரும் போது தான் வந்து வீட்டில் காய்கறி வாங்கிட்டு வர சொல்றாங்க. ஓகே, படிக்கும் போது தான் வந்து இன்னும் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கெல்லாம் ஓகே தே நோ ப்ராப்ளம். வெனவர் புக் எடுத்து வைக்கும் போது தான் வந்து ஒரு டீ கிடைச்சா நல்லா இருக்குங்க அப்படின்னு கேட்பாங்க ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்லாம். ஹஸ்பண்ட் வில் பி சப்போர்ட் பண்றேன்னு காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் சொல்லுவாரு. ஆனா ரெகுலரா டீ வேணும், சாப்பாடு கரெக்ட் டைம் வந்துடணும். ஓகே, அதே மாதிரி குழந்தை இருக்கு அப்படின்னா அது அழுந்துச்சுன்னா ஃபாதர் பார்க்க மாட்டாங்க, மதரை தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் வில் ஹேவ் லாட் ஆஃப் திஸ் ப்ராப்ளம். ஸோ யூ ஹேவ் ப்ராப்ளம்ஸ், யூ வில் ஃபேஸ் ப்ராப்ளம்ஸ். அப்ப என்ன பண்ணணும்னா உங்களுக்கு உங்க ட்ரீம்ல பிலீவ் பண்ற ஒருத்தர்கிட்ட பேசணும். ஓகே, பேசணும் எப்பெல்லாம் நீங்க இருக்கீங்களோ, ஏன்னா அவங்க தான் உங்களுக்கான டைம் கொடுப்பாங்க. யூ ஹேவ் டு டாக் டு தெம். என்ன பேசணும் அப்படின்னா உங்க ப்ராப்ளம்ஸை ஜஸ்ட் ஷேர் பண்ணுங்க. இன்னொன்று, நீங்க இந்த சூஸ் பண்ற பர்டிகுலர் பர்சன் எப்படி இருக்கணும் அப்படின்னா அவங்க பேசக்கூடாது. பூமர் அங்கிள்னா என்ன சார்? நீங்க தான் சார் பூமர் அங்கிள், நிறைய அட்வைஸ் பண்றீங்க சார். அப்படியா? கிடையாது, அது கிடையாது. லைக் பூமர் அங்கிள்னா என்ன சொல்லுங்க, ஓகே, உங்களை ஜட்ஜ் பண்ணக்கூடாது. தே ஷுட் நாட் ஜட்ஜ் யூ. ஓ இப்படி பண்ணிட்டியா, நீ இப்படி பண்ண, நீ இன்னைக்கு 2 hour படிக்கலையா அப்படி கிளியர். அவ்வளோ என்னோட ட்ரீம் பிலீவ் பண்ற ஒரு பர்சன் இல்லை. ஓகே, ஸோ இந்த கிளாஸ் ரூம்லேயே யாராவது நான் சூஸ் பண்ணிக்கிட்டுமா சார் கேட்டேன். நான் சொன்னேன் இந்த ஒளிஞ்சு போயிடும் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன். ஓகே, ஸோ தேர் வில் பி பீப்புள் ஆல்ரெடி பிலீவிங் இன் யுவர் ட்ரீம்ஸ். ஓகே, ஸோ ட்ரஸ்ட் தெம் அண்ட் டாக் டு தெம். ஓகே, whenever you are feeling demotivated. ஸோ அதுதான் நம்ம மென்டரிங் செஷன் பண்றோம் இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ்ல. நீங்க வந்து இந்த உங்களை லிசன் பண்ணி உங்களை கியூரேட் பண்றதுக்கு we train our staff. ஓகே, அவங்க வந்து உங்களை லிசன் பண்ணுவாங்க. லிசன் பண்ணி உங்களோட ப்ராப்ளம்ஸ்லாம் கேட்டுட்டு ஓகே எதெல்லாம் உங்களுடைய சார்ந்த ப்ராப்ளமோ சொல்யூஷன் அவங்க விட்டுருவாங்க. ஒன்லி when you ask for solution they'll take. ஸோ நீங்க அந்த பர்சன் கிட்ட சொல்யூஷன் கேட்டு அதுக்கப்புறம் ஸோ கெத்தார்சிஸ் ப்ராசஸ்ன்றது என்ன அப்படின்னா whenever you feel long hours of study you are not able to study, படிக்க முடியல, படிக்கிறது மண்டைக்கு போக மாட்டேங்குது, அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும்போது you just talk. what is the problem that you are facing. இந்த பேசும்போதே ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் ஆயிடும்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் நீங்க இந்த ப்ராப்ளம்ஸ் என்ன சொல்லணும்னா பேசும்போது நிறைய இதை டிஸ்கஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து சொல்லலாம். நீங்க அந்த ப்ராப்ளம்ஸ் பத்தி பேசாம மனசுக்குள்ளே வச்சிருக்கும் போது அதுதான் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸும் ஆங்ஸைட்டியும் கிரியேட் பண்ணும். எல்லாத்தையும் என்ன சொல்லுவாங்க, கொட்டி தீக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அது தமிழ்ல அழகா சொல்லுவாங்க. ஸோ when you go and speak ஒரு 10 to 15 minutes பேசினீங்கனாலே, உங்க ப்ராப்ளம்ஸ் பத்தி பேசினீங்கனாலே you calm down. Okay, you will be able to do well. ஓகே, ஸோ மனசுல நல்லா வச்சுங்க. செல்ஃப் மோட்டிவேஷன்னா ஆட்டோ சஜஷன் முக்கியம், சோஷியல் சஜஷன். ஆட்டோ சஜஷன் நம்மளே மோட்டிவேட் பண்ணிக்கிறது, நம்மளை சுற்றி இருக்கவங்கள நம்மளை மோட்டிவேட் பண்ணணும். நெகட்டிவ் பீப்புளை கட் பண்ணிடுங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி யூ ஹேவ் டு சூஸ் சம்படி வேர் யூ கேன் டாக் அபவுட் யுவர் கிரீவன்சஸ். ஓகே, உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டு உங்களை பத்தி போய் புரளி சொல்ற ஆளும் இருக்கக்கூடாது. அதுவும் பிரச்சனை. ஓகே, தட் கிரியேட்ஸ் டபுள் ப்ராப்ளம். ஓகே, பீயிங் எ செல்ஃப் விட்னஸ் ஃபார் யுவர் ஓன் மிஸ்டேக்ஸ். ஓகே, ஸோ யூ யார்கிட்ட ஷேர் பண்ணணும்னா யார் வந்து ஓகே I know this person, they are struggling. Okay, we just support. Friends, usually friends will be like that. You choose such friend. Okay, daily அதுக்கு போட்டு ஃபோன் பண்ணி அவங்க தொலை பண்ணிட்டு இருக்காதீங்க. ஐயோ ஃபோன் பண்ணாலே புலப்படுறதுக்கு தான் பண்றாங்கன்றது ஆயிடும். ஓகே, so you only when you desperately need their support, you take their support. They will be available to you. Okay, ஃபோன்ல பேசுறதோட நேர்ல போய் பேசிட்டு வாங்க. ஓகே, நேர்ல பேச முடியாத பட்சத்துல you can talk with the phone. Okay, so these are the 4 things that you have to keep in mind before your preparation. So டயட்டும், எக்ஸசைஸ், ஸ்லீப், ஹாப்பி, இது ரெண்டுமே நம்ம பாடி ஆஸ் வெல் அஸ் மைண்டை காமா வச்சுக்கும். ஸோ நம்மளுடைய ஸ்டடீஸ்ல ப்ரொடக்டிவா இருக்கலாம். ஓகே, ஃபைன். நவ் ப்ரொடக்டிவ் ஸ்டடிக்கு நெக்ஸ்ட் ஓகே படிக்கும்போது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தேவையான டெக்னிக் வந்து டைம் மேனேஜ்மெண்ட். ஐ ஷுட் பி டாக்கிங் அபவுட் டைம் மேனேஜ்மெண்ட்.
ஸோ வி ஆர் மூவிங் இன் டு த நெக்ஸ்ட் திங். ஓகே, ஸோ பேசிக்லி பாடி அண்ட் மைண்ட்ல பார்த்தாச்சு. இப்போ நம்ம செய்யக்கூடிய ப்ராசஸ்ல, படிக்கிற அந்த ப்ராசஸ்ல என்னென்ன டெக்னிக்ஸ் ஃபாலோ பண்ணா வில் பி ஏபிள் டு ஹைலி ப்ரொடக்டிவ் அப்படின்றத பார்க்க போறோம். டைம் மேனேஜ்மெண்ட், ஓகே, இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, டைம் மேனேஜ்மெண்ட். ஸோ எவ்ரிவேர் பீப்புள் டாக் அபவுட் டைம் மேனேஜ்மெண்ட். நீங்க உங்க ஒர்க்லயா இருக்கட்டும், எதுலையும் படிப்புல டைம் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம். டைம் மேனேஜ்மெண்ட் முக்கியம்னு சொல்லுவாங்களே தவிர்த்து அது எப்படி பண்றது டெக்னிக்னு யாருமே சொல்லித்தர மாட்டாங்க. ஓகே, நான் உங்களுக்கு அதை சொல்லித்தர போறேன். ஓகே, டைம் மேனேஜ்மெண்ட் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு. டைம் மேனேஜ்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது ப்ரையாரிட்டைசிங். ஓகே ஓகே, ப்ரையாரிட்டைஸ். நீங்க என்ன எக்ஸாம்க்கு படிக்க போறீங்களோ அதுக்கு என்னென்ன புக்ஸ் படிக்கணும் அப்படின்னு நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டைஸ், உங்க மென்டர்ஸ்டையும் கோச்சஸ்டையும் கேட்டு ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். ஓகே, ஸோ 1 2 3 4 அப்படின்னு எழுதணும். வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, I'll talk about that. Okay, okay, it is called as ikigai. Okay, ஜாப்பனீஸ் டெக்னிக், அதை பத்தி பேசுறேன் நான். விட்டுறலாம் அப்படின்றது வரைக்கும் நீங்க இது பண்ணணும். ப்ரையாரிட்டைஸ் பண்ணும்போது இன்னொரு முக்கியமான விஷயம், யூ ஷுட் பி ஏபிள் டு டிஸ்கிரிமினேட். ஓகே, டிஸ்கிரிமினேட். ஸோ ஸோ நான் பாலிட்டி டீச்சர், இந்தியன் பாலிடிக்ஸ் டீச் பண்றேன். அதில் டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாதுன்னு இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல சொல்லணும். ஓகே, ஆனா நான் டிஸ்கிரிமினேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன். ஓகே, கான்ஸ்டியூஷன் என்ன சொல்றாங்கன்னா, மனிதர்களிடையே டிஸ்கிரிமினேட் பண்ணாதீங்க, ஒருத்தன் முக்கியம் இன்னொருத்தன் வேண்டான்னு சொல்லாதீங்க, அப்படி பாகுபாடு பண்ணாதீங்க. பட் உங்களோட மெட்டீரியல்ஸ், நீங்க படிக்கக்கூடிய புக்ஸ், அட்டன் பண்ணக்கூடிய கிளாஸஸ், பார்க்கக்கூடிய வெப்சைட்ஸ், இது எல்லாத்தையும் ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். நம்பால் உட்காந்து ஒரு டாபிக் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 4 நாள் ஒரே வெப்சைட் பார்த்துட்டு இருப்பான், இல்லைன்னா ஒரே விஷயத்த சொல்ற 10 வெப்சைட்டை பார்ப்பான். ஓகே, ஸோ யூ ஹாவ் டு சூஸ் அண்ட் யூ ஹாவ் டு ரெஸ்ட்ரிக்ட். ஃபர்ஸ்ட் நல்லா ரிசர்ச் பண்ணிட்டு, இந்த புக்ஸ், இந்த வெப்சைட், இந்த மேகசின், இதை தான் பார்க்க போறேன், இந்த கொஸ்டின் பேங்க் தான் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி யூ ஹாவ் டு ப்ரையாரிட்டைஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி இது படிச்சதுக்கு அப்புறம் தான் இது செகண்ட் ப்ரையாரிட்டி, இது படிச்சதுக்கு அப்புறம் தான் இது தேர்ட் ப்ரையாரிட்டி. இதை படிக்கவே தொடவே கூடாது, இது அட்ராக்டிவா இருக்கும், படிக்கணும். என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர், சார் நியூஸ் பேப்பர் நான் 4 ஹவர் படிக்கிறேன் சார். நீங்க எவ்வளவு நேரம் சார் படிக்கிறீங்க? நான் 1.5 ஹவர்ஸ்ல 2 நியூஸ் பேப்பர் படிச்சிருவேன். ஓகே, என்னைக்கெல்லாம் ஒர்க் இருக்கோ, ஏர்லி மார்னிங் கிளாஸ் 8 o'clock கிளாஸ் போகணுமோ, அந்த டைம்லாம் டைம் ஷார்ட்டா இருக்கும் போது ஐ வில் ரீட் த சேம் 2 நியூஸ் பேப்பர்ஸ் இன் 30 minutes. How I manage the time? Prioritizing. ஹெட்டிங்க பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடும் இந்த படிக்கணுமா வேண்டாமா. ஓகே, பனாமா கேனல் பக்கத்துல, அமெரிக்கா, சவுத் அமெரிக்காக்குள்ள அமேசான் காட்டுக்குள்ள இருக்கிற நீங்களா டிஎன்பிசி படிக்கிறீங்களா, எஸ்எஸ்சி படிக்கிறீங்களா, குரூப் 4 படிக்கீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிறத மட்டும் படிச்சா போதும். நீ போய் இமாலயஸ்ல இதுல எல்லாம் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, சின்ன ரிவர்ஸை படிக்கணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி இந்தியன் கான்ஸ்டியூஷன், பிரெஞ்சு கான்ஸ்டியூஷன் படிச்சுட்டு இருக்க தேவையில்லை. இந்தியன் ஹிஸ்டரி, தமிழ்நாடு எக்ஸாம் எழுதுறீங்கன்னா தமிழ்நாடு ஹிஸ்டரி மட்டும் போதும். நீங்க போயிட்டு ஒரிசால வந்து இவங்க நம்ம கலிங்கா வார் என்ன அது, இல்ல பானிபட் வார், இல்லைன்னா மராத்தா டைனாஸ்டி, ராஜ்புட்ஸ், அவங்கள பத்தி படிக்கணுமா? எழுதுங்கன்றேன், சும்மா நினைச்சுக்கிட்டே இருக்க கூடாது. வாக்கிரி ஜேர்னல் ரைட்டிங்னு சொல்லுவாங்க, இது கிடையாது. உங்க மைண்ட் என்ன புதுசா ஒரு விஷயத்தை யோசில 2 அணுகுண்டுகள் மேல போட்டாங்க, மொத்தமா அந்த நாடே ஒளிஞ்சு போச்சுன்னு நினைச்சாங்க. இப்போ they are the second most powerful economy. ஓகே, அண்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் எக்கனாமி. யுஎஸ் எக்கனாமியும் சைனீஸ் அரிசி தேவையா அவனே தயாரிச்சுக்குவான், அவனுக்கு கார் தேவையா அவனே தயாரிச்சுப்பான், மற்ற நாடுகளை சார்ந்தே இல்லை. ஸோ 1945 ஒட்டுமொத்தமா ஒழிக்கப்பட்ட ஒரு நாடு எப்படி இவ்வளவு ஷார்ட் பீரியட்ல வளர்ந்து வந்தாங்க? நாங்க சைல்ட்ஹுட்ல இருக்கும் போதெல்லாம் சினிமாக்கு போனோம்னா ஃபர்ஸ்ட் போடுவாங்க, இப்போ ஜப்பான் சிங்கப்பூரை தான் காமிப்பாங்க. நம்மளோட குட்டி நாடு சிங்கப்பூர், நம்மளை விட கஷ்டப்பட்ட 1945 ஒண்ணுமே இல்லாம ஆக்கப்பட்ட நாடு. பட் ரைட் நவ், ரைட் வாட் யூ திங்க், ஹாவ் அ பிளான். அந்த பிளான் வந்து எழுதுங்க. ரைட், எதை பண்ணக்கூடாதுன்னு எழுதுங்க, அது ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் டிஎன்பிசி படிக்கும் போது யூனிட் 8 யூனிட் 9ன்னு பேசுவாங்க, அது ரொம்ப முக்கியம். எல்லாருமே அதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதாவது தமிழ்நாடு கல்ச்சர், ஆர்ட், எல்லாமே. தமிழ்நாடு பாலிடிக்ஸ், அது உங்களோட சாய்ஸ், அதை நான் கம்பேர் பண்ண முடியாது. பட் எக்ஸாமுக்கு எவ்வளவு படிக்கணும்னு இருக்கும். ஓகே, அதிலே போய் உள்ள உளுந்துடக்கூடாது. ஓகே, ஒரு எறும்பு, ஓகே, தேன் அது கிடைக்குது ஒரு கப்ல, ஓகே, அது போய் கொஞ்சமா குடிச்சிட்டு வந்துடணும், கரெக்டா? அதை போயிட்டு தேன் நிறைய கிடைச்சுன்னா அது பாட்டுக்கு அது கப்புக்குள்ளே இருந்துச்சுன்னா உள்ள உளுந்து செத்துரும். அதே மாதிரிதான் எது படிக்கணும். ஓகே, இந்த மாதிரிலாம் வந்தா நான் படிக்க மாட்டேன். அது 2 டெக்னிக்ஸ் இன் விச் யூ கேன் மேனேஜ் த டைம்.
அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, டூயிங் சேம் திங்ஸ் அட் த சேம் டைம். ஆல்ரெடி நான் சொன்னதுதான், காலையில எந்திரிக்கிறது ஒரே டைம், சாப்பிட்றது ஒரு டைம், அதுக்கப்புறமேட்டு படிக்கிறது ஒரு டைம் அப்படின்னு நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்ப யாராவது ஒருத்தர் உங்களுக்கு கால் பண்ணி நாளைக்கு நான் படத்துக்கு போகணும், இந்த டைம் வர முடியுமா, யூ கேன் டெல் திஸ் இஸ் மை ஸ்டடி டைம். ஓகே, உங்க ஃப்ரெண்ட்ஸும் உங்களை பார்ப்பாங்க, ஓகே இந்த நேரத்துல படிச்சுட்டு இருப்பேன், இவனுக்கு ஏன் ஃபோன் பண்ணணும், நடக்கும், தானா நடக்கும். ஓகே, வென் யூ ஆர் டிசிப்ளின், வென் யூ ஆர் ரெகுலர், ஓகே, யுவர் ஃபேமிலி, யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுமே என்ன பண்ணுவாங்க, உங்க டைம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஓகே, சரி, நீங்க வீட்டுல உட்காந்து ஒரு படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்க அம்மாவுக்கு தெரியும், ஓகே பையன் படிச்சுட்டு இருக்கான், அதனால நம்ம என்ன பண்ணோம், நம்மளே போய் செலவு வாங்கிட்டு வந்துடும், பையனை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஓகே, பையன் வந்து இந்த டைம்ல ஃப்ரீயா இருப்பான், இந்த டைம்ல அவனுக்கு வேலை சொல்லுவான், இந்த டைம்ல அவன் வாக்கிங் போவான், ஓகே தம்பி அப்படி வாக்கிங் போகும்போது அப்படியே வாங்கிட்டு வந்துரு சொல்லுவாங்க. ஸோ தே வில் ஸ்டார்ட் அட்ஜஸ்டிங் யூ. ஓகே, யுவர் டைம் வில் பி மேனேஜ்ட் பை தெம் ஆல்சோ, தே won't disturb you. Okay, so avoid disturbances. Time management, avoid disturbances. Okay, avoid disturbances. அப்புறம் இப்போ இன்னைக்கு காலையில நியூஸ் பேப்பர் எத்தனை பேர் படிச்சீங்க? ஓகே, இந்தி நியூஸ் பேப்பர்லயும் அது வந்துச்சு. வாட் இஸ் an important news about sports related? Yeah, that is there. Okay, good. Okay, அதுக்கு வரேன் நான். ஆஃப்டர் த கிளாஸ் வில் டிஸ்கஸ் ஹவு டு அப்ரோச் திஸ் நியூஸ். ஓகே, தட் நியூஸ் இஸ் நாட் த ப்ரையாரிட்டி நியூஸ். நீங்க அந்த நியூஸ் அதான் உங்க யங்கா இருக்கும்போது அந்த மாதிரி நியூஸ் தான் உங்களுக்கு கண்ணில் படும், அது எக்ஸாமுக்கு தேவை. ஓகே, அது எப்படி ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும் நம்ம அப்புறம் பேசுவோம். செஸ் ரிலேட்டடா ஒன் பர்சன், ஓகே, ஃப்ரம் சென்னை, ஓகே, ஹீ இஸ் கோயிங் டு பி அ வேர்ல்ட் சாம்பியன். ஓகே, லாஸ்ட் இயர் வந்து பிரக்யானந்தா. ஓகே, அப்போ இப்போ வந்து பிரக்யானந்தா இந்த தோத்துட்டாப்ல இந்த இதுல. இப்போ வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்க்கு ஒன் யங்கஸ்ட் ஃபெல்லோ இந்தியன் செஸ் ஹிஸ்டரியிலே விஸ்வநாத் ஆனந்துக்கு அப்புறம் பிரக்யானந்த விட சின்ன பையன். ஓகே, யூ ஜஸ்ட் டெல் மீ த நேம். நோ, ஐ ஃபர்கெட் த நேம். டுடே மார்னிங் ஒன்லி saw. நான் எதுக்கு இந்த விஷயத்த சொல்றேன் நான், ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் இந்த செஸ்ஸை பத்தி பேசுறோம் அப்படின்னு. எஸ், குகேஷ், கரெக்ட் தான், நான் சொன்னது கரெக்ட். குகேஷ், த நேம் இஸ் குகேஷ், GUKESS, டி குகேஷ். இஸ் கோயிங் டு பி த டீனேஜ் தான், இன்னும் 18 வயசு கூட முடியல. இன்டர்நேஷனல் இதுல வந்து இஸ் கிளியர்ட் நவ் ஃபைனல்ஸ், இஸ் கோயிங் டு. ஓகே, பிரக்யானந்தாவே பார்த்து வேந்தோம். ஓகே, இந்த லாஸ்ட் இயர்ல பிரக்யானந்தாக்கும் இந்த பையனுக்கும் குகேஷ் செஸ்ல இருக்காங்க. நம்ம இந்தியால இருந்து நிறைய பேர் செஸ், சென்னையில தான் செஸ் ஒலிம்பியாட் நடந்தது. ஓகே, அதுல இருந்தே இந்த பையனை வந்து ஒரு அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தாங்க, இமே சக்சீட் அப்படின்னு. குகேஷ், he was in news and today morning they have flash headlinesலயே வந்திருக்கு ஹிந்துல. ஓகே, take this time. Okay, we are hoping. ஜெனரேஷனுக்கு என்ன சொல்றாங்க, ஜெனரேஷன் ஆல்பாவா, ஜெனரேஷன் ஜெட்டா? ஜெனரேஷன் இசட். ஜெனரேஷன் இசட்டோட ப்ராப்ளம் என்னன்னா, யூ ஆர் ஃபுல்லி டிஜிட்டலைஸ். ஓகே, சோஷியல் மீடியா வந்து உங்களுக்கு புதுசானதுல போஸ்ட் கார்டு லெட்டர்லாம் எழுதியிருக்கேன், அதுக்கப்புறம் அந்த செல்போன்ல SMS, அதுக்கப்புறமேட்டு வந்து இப்போ வாட்ஸ்அப், அதுக்கு முன்னாடி ஆர்குட் இருந்துச்சு, ஆர்குட்க்கு அப்புறம் ஃபேஸ்புக் அப்புறம் இப்போ இன்ஸ்டாகிராமு. ஓகே, ஸோ நாங்க எங்க ஜென்ரேஷன் வி ஹவ் சீன் த்ரூ த பேஜஸ். நான் டிஜிட்டல் இருந்து டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க, சிம்பிளா சொல்லணும். பிறக்கும் போதே சோஷியல் மீடியா. ஓகே, ஸோ என் பையனுக்கு சோஷியல் மீடியா அக்கௌண்ட். ஸோ தி திங் இஸ், நம்ம அப்படி இருக்கும்போது மெயின் டிஸ்ட்ராக்ஷன் இஸ் சோஷியல் மீடியா. ஓகே, இந்த பிரக்யானந்தா, முகேஷும் எப்படி வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் வரைக்கும் போயிருக்காங்க அப்படின்னா, தே அவாய்டட் சோஷியல் மீடியா.